ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோட ஆண்டவர் சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறோம். அநேக உள்ளங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளிலும் உங்களோட பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி நெருக்கத்தில் இருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். போதும். இங்கே நான் வாசிக்கிறோம், அப்படியே தேவன் உம்மை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி நெருக்கமில்லாத ஒடுக்கமில்லாத ஒரு காலங்களுக்குள் கர்த்தர் உம்மை கொண்டு போவார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். யோபினுடைய புஸ்தகத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அநேக விஷயங்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்பக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த பகுதியிலே யோபுவினுடைய நண்பராய் இருக்கிற எலிகு அவருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா யோபு தன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற, வாழ்வில் அநேக காரியங்களில் துன்பத்தின் பாதையில் நடந்து வருகிற சூழ்நிலைகளை, அவருக்கு இருக்கிற பிரச்சனைலாம் இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரச்சனையின் நடுவிலே எல்லாரும் ஓடிவிட்டார்கள். உடனிருந்தவர்கள், குடும்பத்தார், சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ரொம்ப முக்கியமான சில நபர்கள் மட்டும் அவருடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லவும் அந்த வார்த்தைகளை கேட்கவும் அவர்கள் இருக்கிறதாக வசனம் சொல்லுகிறார். இங்கே ஒரு அருமையான ஒரு நண்பர் சொல்கிறாரு, தேவன் உன்னை இந்த நெருக்கத்தில் இருந்து விடுதலையாக்கி ஒடுக்கமில்லாத காலங்களை உனக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அருமையான இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தர் உன்னை நெருக்கப்பட்ட காலங்களில் இருந்து உனக்கு ஒரு பூரணமான விடுதலையை கொடுக்க போகிறார். நெருக்கப்பட்ட காலங்கள் ஒரு நல்ல முடிவுக்குள்ளே வரப்போகிறது. நெருக்கங்களுக்கு ஒரு முடிவு என்று இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஆண்டவரை தேடு, நீ ஆண்டவரை கூப்பிடு, இந்த தேவன் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ, தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமோ, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறவர்களாய் இருக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலை தருகிறார். தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலைக்குள்ளே இருந்தால் கர்த்தர் இந்த காலவேளையிலே சொல்லுகிறார், நீ நெருக்கப்பட்ட காலங்கள் உனக்கு ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறது. இன்றைக்கு தேவன் நம்மோட தொடர்ந்து பேச விரும்புகிற காரியம், நாம் ஏன் நெருக்கப்பட்ட காலங்களுக்குள் இருக்கிறோம்? நம்ம ஏன் நெருக்கப்படுறோம்? நம்ம நெருக்கத்தில் இருந்து விடுதலை ஆகிறதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? நம்ம ஏன் நெருக்கப்படுகிறோம் என்பதை முதலாவது கவனிக்க வேண்டும். நமக்கு ஏன் நெருக்கம்? நமக்கு ஏன் பாடுகள்? நமக்கு ஏன் பிரச்சனை? நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது? தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏன் நாம் நெருக்கப்படுகிறோம்? அவர் சொல்கிறார், நீ நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு மாற்றி கொடுப்பார். ஒரு நல்ல காலம் உனக்கு வருகிறது, முடிவு வருகிறது என்று அவரை உற்சாகப்படுத்துகிறார். வாழ்க்கையில் பலவிதமான துன்பத்திலும் பலவிதமான சோதனைகளுக்குள்ளும் சிக்கி தவிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய நெருக்கத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அது சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நான் இன்றைக்கு தொடர்ந்து உங்களோடு பேசட்டும். ஏன் மனிதன் நெருக்கப்படுகிறான்?
மனிதனுடைய நெருக்கத்திற்கான காரணம். இரண்டாவது, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார், எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் ஒரு நல்ல முடிவை கொடுக்கிறார் என்பதை குறித்து நான் தொடர்ந்து 3 காரியங்களை உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் படித்தால் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது என்று படிக்கிறோம். முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. நல்ல அருமையான ஒரு ஓமையை இங்கே சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு நல்ல அருமையான ஆவிக்குரிய காரியங்களை இதற்குள்ளே இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அருமையான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ விதைக்கும் பொழுது சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது என்று படிக்கிறோம். எல்லாம் விதைக்கப்படுகிறது, எல்லாமே விதைக்கப்பட்டது தான். ஆனால் அதில் படிக்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது மட்டும்தான் பலன் தந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலே விதைக்கப்பட்டது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பலன் இல்லாமல் போய்விட்டது. அப்போ இங்கே வாசிக்கிறோம், முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையும் அது முளைத்து எழும்பினது. ஆனால் அந்த முள்ளானது வளரவிடாதபடிக்கு, அது கனி கொடுக்க கூடாதபடிக்கு, அது மேலோங்கி வரக்கூடாதபடிக்கு முள் அதை நெருக்கி போட்டது. நான் சொல்கிறேன், மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற நெருக்கம் எதினால் வருகிறது என்றால் சாபத்தினால் உண்டாகிற நெருக்கம். எப்படி? நீங்கள் வேதத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். சாபத்தினுடைய விளைவு, ஆதாம் தேவனுடைய கற்பனையை மீறுகிறான், தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றவில்லை, கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக நடக்கிறான். விலக்கப்பட்ட கனியை புசிக்கிறார்கள். இதை செய்யாதன்னு சொன்னார், இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னார். மற்றெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நீ அனுபவிக்கலாம், ஆனால் விலக்கப்பட்ட கனியை பறிக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தும் இதை ஏன் செய்யக்கூடாது என்று பிசாசுனுடைய தந்திரமான சூழ்ச்சிக்கு, பிசாசுனுடைய அந்த சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்து விட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வருகிறான். அவனுக்கு தெரியும் அவன் பாவம் செய்து விட்டான், ஒளித்து கொண்டிருக்கிறான், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் வருகிறார் பாருங்கள். வந்து ஆதாமேன்னு கூப்பிடும் பொழுது, நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று ஒளித்து கொண்டிருக்கிறேன், நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் கேட்கும் பொழுது தங்கள் தவறுகளை ஒருவனும் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆதாம் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏவாள் ஒற்றுக்கொள்ளவில்லை, அருமையாக சர்ப்பம் என்ன வஞ்சித்தது என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுகிறார். இப்போ தேவன் வைத்திருந்த மகிமையான தோட்டத்தில் இருந்து, தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான இடத்தில் இருந்து துரத்தப்படுகிறார்கள். எப்படி? சாபத்தோடு. அந்த தோட்டத்தோடு போகும்பொழுது மனிதன் எப்படி போகிறான்? சாபத்தோடு போகிறான். அவர் சொல்கிறார், இந்த பூமி முள்ளும் குறுக்கும் முளைக்கும். அப்போ இந்த பூமி சபிக்கப்படுகிறது. ஒரு ஆதாமை நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படுகிறது, கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படுகிறது. ஆகவே முள் என்பது ஒரு சாபத்தினுடைய நிலை, முள் என்பது ஒரு சாபத்தினுடைய கிரியைகள். இந்த சாபத்தினுடைய கிரியைகள் ஒரு மனிதனை நெருக்குகிறது. சாபம் குடும்பத்தை வளரவிடவில்லை, சாபங்கள் வாழ்க்கையை முன்னேற விடவில்லை, சாபம் வாழ்விலே மேன்மையான காரியத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு விதத்திலே சில குடும்பத்தினுடைய சாபங்கள் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது, முன்னுக்கு வர முடியவில்லை. தலைமுறைகளாய் இருக்கிற சாபங்கள் குடும்பத்தை மேலே வரவிட மாட்டேங்குது. தலைமுறைகளாய் பின்பற்றுகிற வியாதிகள், தலைமுறைகளாய் கொண்டு வருகிற போராட்டங்கள், இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கிறது? நெருக்கத்தை கொடுக்குது. இன்றைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் சாபத்தினால் வந்ததான நெருக்கத்திற்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா? இந்த சாபத்திலிருந்து நாங்கள் வெளியே வர முடியாதா? எங்கள் முன்னோர்கள் செய்த அந்த பாவம், எங்கள் முன்னோர்கள் செய்த அந்த சாபத்தினுடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அப்படி எங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதாமினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சாபத்தினுடைய கிரியைகளை அழிப்பதற்குத்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்.
கவனிங்கள். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினால வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3:13 வாசிக்கும் பொழுது அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது நாம் யாரெல்லாம் இப்பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவினுடைய செட்டைக்குள்ள ஓடி வருகிறோமோ, அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் மாற்றப்படுகிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் அவர்களுக்கு சாபம் அவர்களை நெருக்குவதில்லை. அந்த சாபத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து, அவருக்கு பிரியமில்லாத பாதைகளை கடந்து போய், அவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் எத்தனையோ குடும்பங்கள் தேவ கோபாக்கினையும் தேவ சாபத்தையும் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எப்படி விடுவிக்கப்படுகிறார்கள்? கிறிஸ்துவுக்குள் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டு நமக்காக சிலுவையிலே சாபமானபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சாபத்தினால் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாம். நீங்கள் தப்பு பண்ணலை. உங்களோட முன்னோர்களுடைய தவறு, உங்கள் முன்னோர்கள் அனுசரித்து வந்தவைகள், உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியம், உங்கள் முன்னோர்களுடைய தேவனுடைய மீறுதலான கிரியைகள் ஒருவேளை உங்களை தொடர்ந்திருக்குமானால் நீங்கள் அவைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு சொல்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுங்கள். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளே ஓடி வாருங்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல, உங்களை இந்த பூமியிலே ஆசீர்வாதமானவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். நீ ஆண்டவரிடத்திலே கூப்பிட்டால் தேவன் உம்மை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். சாபத்தினால் வந்த நெருக்கத்துக்குள்ளே மூழ்கி போய் நிற்கிறீர்களோ, ஒருவேளை அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்படி வெளியே வருவதென்று தெரியாதபடிக்கு நிற்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி இந்த சாபம் உன்னை தொடருவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு அந்த சாபத்தில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விடுதலையாக்குகிறார். சாபத்தில் இருந்து ஒரு விடுதலைக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாபத்தில் இருந்து ஒரு விடுதலையை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி சாபம் உன்னை தொடராது, பின்தொடராது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். சங்கீதம் 89 சங்கீதம் அதன் 22 வசனத்தை படியுங்கள். 89:22 வாசிக்க கேட்போம். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். இங்கே சங்கீதத்தில் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார்? முதலாவது, சாபத்தினால் வந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். இரண்டாவது சொல்லுகிறேன், சத்துருக்களால் வந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். விடுதலை அருமையானவர்களை, யாரால நமக்கு நெருக்கம்? சத்துருக்களாலே நெருக்கம். சத்துருவும் நம்மை நெருக்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் பல நிலைகளிலே நெருக்கப்படுகிறார்கள் இந்த பூமியிலே. அதில் ஒன்று சத்துருக்களால் வந்த நெருக்கம். வேத புஸ்தகத்திலே தேவ மனிதனாகிய தாவீதை குறித்து நாம் அதிகமாய் படித்திருக்கிறோம். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீது தேவனுடைய கரத்திலே இருக்க. ஆண்டவரே சொல்றார் தாவீதை குறித்து, என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவைகளை, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இந்த தாவீது செய்வான் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் தாவீது. இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரு, தாவீதை கர்த்தர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும் விரும்புகிறார். ஆனா இப்ப தாவீதுக்கு நெருக்கம் வருது. தாவீது நெருக்கப்படுகிறான். யாரால? சத்துருக்களால் நெருக்கப்படுகிறான். பலமுறை இந்த தாவீதை கொலை செய்வதற்கு முகாந்தரம் தேடினார்கள். ஒரு பக்கம் சவுல் இந்த தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஒரு சத்துரு போலவே இருக்கிறான். அவன் மறைந்திருந்து தாக்க பார்க்கிறான். அவன் எங்கேயெல்லாம் ஒளித்திருக்கிறானோ அந்த இடத்திற்கெல்லாம் போய் அவனை தாக்க பார்க்கிறான். பல நேரங்களில் சத்துருக்களால் வந்த நெருக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவ மனிதனாகிய தாவீது தீமை செய்யவில்லை. அவர் யாருக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. அவன் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அவன் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறான். அந்த தேவனுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி அவனை நெருக்குகிறார்கள்.
இவனை வாழ விடக்கூடாது, இவன் இந்த பூமியில வாழ்ந்திருக்க கூடாது, இவன் ராஜ்யபாரத்தை ஸ்தாபித்து விடக்கூடாது, இவன் ராஜாவாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி பல நிலைகளில் தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, சத்துருக்களாலே தேவ மனிதர்கள் நெருக்கப்படுகிறார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், யார் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமோ அவர்கள் உனக்கு சத்துருக்களாய் மாறலாம். யார் உனக்கு நன்மை செய்து உன்னுடைய காரியங்களில் உனக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவர்கள் உனக்கு சத்துருக்களாய் மாறிவிடலாம். தேவ பிள்ளைகளே, தீமை செய்வதற்கு முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தாவீது பல சூழ்நிலைகளிலே ஓடி ஓடி ஒளித்து கொண்டே இருக்கிறான். அன்றை கவனியுங்கள், சத்துரு நெருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் தாவீதுக்கு அடைக்கலமாகவே இருந்தார். ஆண்டவர் தாவீதுக்கு நிழலாக இருந்தார். ஆண்டவர் தாவீதுக்கு கோட்டையாய் இருந்தார். அவர் என்னை கூடார மறைவுக்குள் ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறான்னு சொல்றாரு. ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், அவனுக்கு உண்டான நன்மைகளை சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள், சிறைபிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள், ஆசீர்வாதத்தை தூர்த்து போடுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் யாரை அதிகமாய் நேசித்தீர்களோ அவர்களால் நீங்கள் நெருக்கப்படலாம். ஒருவேளை நீங்கள் உயிருக்கு உயிராய் நேசித்த சில நண்பர்கள், ஒருவேளை மிக அன்பு வைத்திருந்தவர்கள் உங்களுக்கு சத்துருக்களாய் மாறி உங்கள் மேல் பொய்யான காரியத்தை சொல்லி உன் பேரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஐயோ, இவர்களா இப்படி சொல்லுகிறார்கள், ஐயோ இவர்களா என்னை இப்படி பேசுகிறார்கள். உங்களிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, ஒரு காலத்தில் நன்மையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு இல்லாதிருந்த போதிலும் கொடுத்துருப்பீங்க, உயிருக்கு உயிராக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பெரிய பகை, தேவ பிள்ளைகளை சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். நீ சொல்லுகிறாய், காரணமே தெரியவில்லை, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். தாவீது சொல்றார், பகைக்கிறதுக்கு காரணமே இல்லையா, காரணம் இல்லாமலே பகைக்கிறார்கள். இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம், இதுதான் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களால் வருகிற நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் ஒரு நல்ல முடிவை தேவன் கொடுக்க போகிறார். சத்துருக்களால் உனக்கு வருகின்ற போராட்டத்தில் இருந்து ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம். தாவீதை போல உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பி வந்து கொண்டிருக்கலாம். அந்த தாவீது தான் சொல்லுகிறார், என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்துப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? முடிவுக்கு வருகிறது, நல்ல முடிவு வருகிறது. சத்துரு தோற்று போவான், சத்துரு தலை கவிழ்ந்து போவான். எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக போராடி உங்களை வஞ்சிக்க, உங்களை சேதப்படுத்த, உங்களுக்கு தீமை செய்ய, உங்களை குடியிருக்க முடியாம உங்களை துரத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக உன் தலைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ ஓடி போக மாட்டாய், உன்னை ஒருவனும் துரத்த முடியாது. அவன் ஓடி போவான், அவன் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும், நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இதெல்லாம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நெருக்கப்பட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் மாறி விடுவோம், நம்ம இந்த இடத்தை காலி செய்து விடுவோம், நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம், கண்ணு கேட்டாத இடத்துக்கு போய் விடுவோம். நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலேயே உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உன் வலது கையை பிடித்திருக்கிறார், அவர் உனக்கு துணையாய் இருக்கிறார் என்று அவர்களே சொல்ல போகிறார்கள். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், அவர் உன் பட்சத்தில் இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அன்றைக்கு ஈசாக்குக்கு அவங்க அப்படிதான் சொல்றாங்க, தடை பண்ணினார்கள், துறவுகளை தோண்ட விடவில்லை,
ஒரு கட்டத்தில் அருமையானவர்களே, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு இருக்கிற நேரத்தில் அவர்களே சொல்லுகிறார்கள், இனி ஈசாக்கு உனக்கு விரோதமாக நாங்கள் வர முடியாது, ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். தேவ பிள்ளையே, இதுதான் உன் குடும்பத்தில் நடக்கும், இதுதான் உன் வாழ்க்கையிலே நடக்கும். யாருக்கு முன்பாக நீ அவமானம் அடைந்தாயோ, யாருக்கு முன்பாக தலைகுனிந்து நின்றாயோ, யாருக்கு முன்பாக எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தாயோ, அதே இடத்திலே உன் தலை உயர்த்தப்படும். ஆமென். அதே இடத்திலே உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். அதே இடத்திலே உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். உன் நெருக்கத்துக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது. இனி அது தொடராது. இந்த மாதத்தோடு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்தாயிற்று. இந்த மாதத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் தேவன் உன்னை நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். இங்கே ஒரு தேவ மனுஷனுக்கு உண்டாகிற ஒரு நெருக்கத்தை நமக்கு படிக்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கம்? ஏன் இந்த தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசி ஆகிய யோனாவுக்கு நெருக்கம்? பாதாளத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எதனால? அவனுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த நெருக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, சாபத்தினால ஒரு மனுஷன் நெருக்கப்படுகிறான் பூமியில. அடுத்து சொன்னேன், சத்துருக்களாலே தேவ பிள்ளைகள் பூமியில நெருக்கப்படுகிறார்கள். மூன்றாவது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அவனுடைய சுய சித்தத்தினாலே, அவனுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறபடினாலே அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே நெருக்கப்படுகிறான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பதில்லை. நீங்கள் என்னதான் இந்த உலகத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், ஆண்டவரோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும், கர்த்தர் உங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலே ஒரு திட்டம் இருக்கும். ஒரு மனிதன் மேல் இருக்கிற திட்டம் இன்னொரு மனிதன் மேலே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திட்டத்தை வச்சிருப்பார். அந்த தேவனுடைய திட்டங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கணும். மனிதனுடைய எண்ணங்கள் 1000, ஆனால் தேவனுடைய விருப்பம் மட்டும்தான் நடக்கும். நம்ம நினைக்கிறோம் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அது வரணும், இது வரணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களை அழைக்கும் பொழுது, உங்களை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது, உங்களை கூப்பிடும் பொழுது, உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உங்களை உருவாக்கி கொண்டு வருவார். அந்த மண்பாண்டத்தை குயவன் தன் பார்வைக்கு சரியாய் வரும்படி, அதுதான் அவர் சித்தம். அவர் மைண்டில் ஒரு மண்பாண்டத்தை இப்படி செய்யணும்னு நினச்சிட்டார். அது இவ்வளவு உயரம் இருக்கணும், அகலம் இருக்கணும், இந்த வடிவமைப்பில் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டார். அந்த குயவன் நினச்சிட்டார். அவர் அதை தன்னுடைய பார்வைக்கு, தாம் மனதிலே, தன்னுடைய எண்ணத்திலே எப்படி அவர் யோசித்திருக்கிறாரோ, நினைத்திருக்கிறாரோ, அதை வருகிற வரைக்கும் அதுதான் அவருடைய சித்தம். அதை திருத்தி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்க ஒரு தேவ திட்டம் இருக்கும். அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு விலகி நம்ம சொந்த விருப்பத்தின்படி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி ஓட ஆரம்பித்தால் அதனுடைய முடிவில் பயங்கர வேதனைகள் இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து இதை போல செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மற்றவருடைய ஊழியங்களை பார்த்து இந்த ஊழியத்தை மாதிரி செய்யணும்னு நினைக்க வேண்டாம். உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சுருப்பார். அவங்க பத்திரிகை ஊழியம் நடத்துகிறாங்க, அவங்க டிவி ஊழியம் நடத்துகிறாங்க, அவங்க இந்த ஊழியம் நடத்துகிறாங்க, அவங்க இந்த ப்ரேயர் நடத்துகிறாங்க. இப்போ நம்மளும் இப்படி செஞ்சால், நாமும் இப்படி நடந்தால் பெரிய ஆளாகிடலாம், நம்மளும் பெரிய ஆட்களாகிடலாம். ஆகவே முடியாது. தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் இருக்கும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கும் பொழுது, மோசே அழைத்தார். மோசேனுடைய அழைப்பு வேறு, யோசுவாவினுடைய அழைப்பு வேறு.
மோசேயை கர்த்தர் அழைத்த அந்த விதத்தை போல யோசுவாவை கர்த்தர் அழைக்கலை. அழைத்த தேவன் ஒருவர், அழைத்ததுடைய நோக்கம் ஒன்று. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளே இருந்த சித்தம் வேறு. இவரை கொண்டு செய்கிறதை போல, மோசையை போல கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தலை. ஆனால் பயன்படுத்தினார் வேறு விதமாக. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவர் மேலும் ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்போ அந்த தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியே போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ, சுயமாக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது, அங்கே தான் போராட்டம் ஆரம்பிக்குது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கணும். ஏன் யோனா நெருக்கப்படுகிறான்? தேவ சித்தத்திற்கு விலகி போனதினால். தேவனுடைய பிள்ளைகளை யாரோ ஒருவர் சொல்லுகிற காரியம், யாரோ ஒரு இப்படி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு, கர்த்தர் சொன்னாரா, ஆண்டவர் பேசினாரா, ஆண்டவருடைய திட்டம் அதில் இருக்குதா, தேவன் இதை அனுமதிச்சாரா அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு பெரிய நன்மை இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எதை செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்து பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவ பிள்ளைகளை கீழ்ப்படியாமையினால் யோனா நெருக்கப்பட்டு 3 நாட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டா பாருங்க. நெருக்கம், கீழ்ப்படியாமை, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமை, அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி பிரயாணம், சொந்த விருப்பத்தின்படி முடிவு, சொந்த விருப்பத்தின்படி எல்லாம் நடக்குது. கர்த்தர் உணர வைக்கிறார். இப்போ சொல்கிற, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். எப்பொழுது தன் தவறுகளை உணர்ந்தானோ, தன்னுடைய மீறுதல்களை உணர்ந்தானோ, அப்பொழுது அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவனை கொண்டு யோனாவை கொண்டுதான் நினிவேலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும் கர்த்தர் நினைத்திருக்கும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் ஒருவேளை தீர்க்கதரிசி வேறு ஒன்றை எழுப்பி இருக்கலாம். இவன் கீழ்ப்படியாமல் வேறு கப்பல் ஏறி போயிட்டான், இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புவோம். அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இவனை இதற்குத்தான் அழைத்திருக்கிறேன். அந்த யோனா மறுபடியும் போய் பிரசங்கிக்கிறான். நினிவேல ரட்சிப்பு உண்டாகிறது. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டுதான் செய்வார். எத்தனை ஊழியங்கள் வந்தாலும், எத்தனை நபர்கள் அருமையான உங்களுடைய திட்டங்களுக்கு எதிராக வந்தாலும், ஒருவேளை உங்களை விமர்சித்தாலும், உங்களை குறித்து அவமானமாய் பேசினாலும், ஒருவேளை உங்களை பரியாசமாய் பேசினால், நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் ஒருவேளை அநேக காரியங்களை பேசி ஒருவேளை உங்களை தொய்ந்து போக பண்ணினாலும், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு தான் செய்வார். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இன்றைக்கு சொல்லுகிறேன், கீழ்ப்படியாமையினால் நெருக்கம் வருகிறதா? இன்றைக்கு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள். யோபினுடைய புஸ்தகத்தில் அருமையாய் படித்தோம். அருமையான தேவன் உம்மை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். நீ கூப்பிடு பாரு, நீ ஆண்டவரை கூப்பிட்டு பாரு. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் சொல்லுகிறேன், உன் நெருக்கத்தின் காலம் முடிகிறது. ஒருவேளை எத்தனையோ சாபத்தினுடைய நிலைகளுக்குள் நீங்கள் சிக்கி தவிக்கலாம். அதிலிருந்து கர்த்தனுக்கு விடுதலையாக்கப் போகிறார். சத்துருக்கள் பின்தொடர்ந்து உங்களை பழிவாங்கவும் உங்களுக்கு தீமை செய்யவும் நினைக்கலாம். அவர்கள் நடுவிலேயே உங்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவ சித்தத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு யோனா நெருக்கத்திற்குள்ளே சிக்கி கொண்டான். இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு தன் தவறை உணர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி தன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு மன்றாடினான். கர்த்தர் விடுதலையாக்கினார். இந்நாட்கள் உன் வாழ்வில் ஒரு விடுதலையின் நாட்கள். நெருக்கப்பட்ட காலம் முடிகிறது. என்றைக்கோ அல்ல, இன்றைக்கே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து, இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து பாருங்கள், விடுதலையை காண்பீர்கள். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.